நிறைய பேர் நீங்கள் எல்லாம் காலேஜ் படிச்சிருப்பீங்க, நான் நம்புகிறேன். நீங்கள்லாம் எப்படி காலேஜுக்கு வந்தீங்க? 12th பாஸ் ஆகி, சரியா? 12th பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணீங்க? 10th எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் வந்தீங்க. இப்போ எக்ஸாமே எழுதாமல் கிளியர் பண்ணாமையா வந்தீங்க? இந்த கோவிட் வந்துச்சுல, இந்த கோவிட் வரும்போது என்ன பண்ணாங்க எல்லாரும், இந்த கோவிட் பேட்ச் எவனாவது ஏதாவது ஒருத்தனுக்கு ஒழுங்காக வரலன்னா கோவிட் பேட்சான்னு கேட்பாங்க. பார்த்துறீங்களா? நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒருத்தன் எங்கேயோ தலைக்கீழே லேண்ட் பண்ணிட்டான். இவன் கோவிட் பேட்சில் பைலட் ட்ரைனிங் எத்தவன். ஒருத்தனுக்கு ஏதாவது வரலன்னா அவன் என்ன பண்ணுவாங்க? கோவிட் பேட்ச். ஏன்னா கோவிட் பேட்சில் எல்லாமே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள், எக்ஸாம் எழுதாதவர்கள், அப்படியே பாஸ் பண்ணவர்கள். புரியுதா? இப்போது நம்ம கவர்மெண்ட்ல எடுத்துக்கலாம். டில் 8th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுறாங்க? அப்படியே ஆல் பாஸ். 9th வந்தால் கஷ்டப்படுறான், 10th வந்தால் கஷ்டப்படுறான். ஏன்? டீச்சர் நல்ல டீச்சர். வென்எவர் தேர் வாஸ் an எக்ஸாம், டீச்சர் என்ன சொன்னாங்க? நீ எக்ஸாம் எழுத தேவையில்ல, நல்ல டீச்சர். அது நல்ல டீச்சரா? எக்ஸாம் எழுதாம தடுக்கிறது நல்ல டீச்சரா? இல்ல எக்ஸாமுக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை நீ மேற்கொள்ளும்படியாக அந்த எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லாக உன்னை ரெடி பண்றது நல்ல டீச்சரா? We have a great teacher who prepares us for the exam and makes sure we are victorious in this exam. எக்ஸாம்ஸை தடுக்கிற தேவன் நம் தேவன் அல்ல, எக்ஸாமை கொடுத்து அந்த எக்ஸாம்ல ஜெயிக்க வைக்கிற தேவன் நம் தேவனாக இருக்கிறார். Hallelujah. He is preparing you for a great victory.